கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 17வது அதிகாரம் 15 முதல் 17வது வசனங்களை வாசிக்கும்போது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புறம் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் யாராக இருந்தான்? சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்ம கூட பேசும்படியா அப்படியே நம்ம இருதயத்தை திறந்து வச்சிட்ருங்க. ஆண்டவராய இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினான். அவங்க வந்து கேட்டாங்க, ஆண்டவரே எங்களை தொட்டு சுகப்படுத்தும். அந்த 10 பேருக்கும் ஆண்டவர் சொன்னான், திரும்பி போங்க, உங்களை போய் எங்கே காட்டுங்க, ஆசாரியர்களுக்கு காட்டுங்கன்னு சொன்னார். அவங்க திரும்பி போகும்போதே 10 பேரும் சுகம் பெற்று கொண்டாங்க. ஆனால் ஒருவர் மாத்திரம் ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி வந்து எப்படி அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் என்று பார்க்கும்போது 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் என்ன செய்தானா, முகங்குப்புற விழுந்து. லூக்கா 17வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை போடுங்க. அவன் எப்படி ஆண்டவர் ஆராதித்தானா, பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற எவ்வளோ நன்மை! ஹல்லேலூயா! பிசாசு எப்பவுமே ஆண்டவர் செய்யாத நன்மையை தான், செய்யாத ஜபத்திற்கு பதில் கொடுக்காதான் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறதே ஆண்டவருடைய கிருபை தானே. ஹல்லேலூயா! எப்போமோ நம்ம போயிருப்போம், சரியா? இன்றைக்கி சுகத்தோடு பலனோடு யோசிச்சு பாருங்கள். நம்முடைய குடும்பங்களெல்லாம் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். நல்ல சபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். யாராவது பட்டினியாக இருக்கீங்களா? ஏப்ரல் மாதம் முழுசும் நான் சாப்பிடவே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் சாப்பாடு கொடுத்துருக்கிறான், நம்ம நடத்தி இருக்கிறான். கடன் தொல்லைகள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நடத்துகிற ஆண்டவர். சிஸ்டர் சொன்ன, அவங்க டாக்டர் விமலா சொன்ன அந்த சாட்சி, அதே போல் இன்னொரு அருமையான அம்மா அந்த எலக்ட்ரிசிட்டியை பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த எல்லாம் யோசித்து பார்த்தா ஆண்டவர் எவ்வளோ நன்மை உள்ளவர், நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா! ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவருக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக தான் இன்றைக்கு நம்ம படிக்க போகிறோம். அப்பொழுது ஒரு மனுஷன் மாத்திரம் வந்த சமயத்தில் இயேசு என்ன கேட்குறார்? மற்ற 9 பேர் எங்கே? என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவர் நன்மை செய்யும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா! முறுமுறுக்கக்கூடாது. ஆண்டவர் செய்யாத காரியத்தை ஆண்டவர் நமக்கு இன்னும் பதில் கொடுக்கலன்னா அதுக்காக முறுமுறுக்காதீங்க. அவர் நன்மை தான் செய்வார், தீமை ஒரு நாள் செய்ய மாட்டார். நான் சொல்ல முடியும், நான் ஆண்டவரோடு கூட 60 வருஷம் நடந்திருக்கிறேன். அவர் நல்லவர். ஹல்லேலூயா! ஒரு நாளும் ஆண்டவர் தீமை செய்யவே இல்லை. ஹல்லேலூயா! தீமை செய்கிறதுக்கு அவர்கிட்ட என்ன கிடையாது? தீமை அவற்றை கிடையாதே. அவர் எப்படி செய்ய முடியும்? அவர் எப்படி கொடுக்க முடியும்? நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நம்முடைய சபையின் கட்டட விஷயங்கள்லாம் பார்த்தா, நம்ம போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் முதல் ஆராதனை, 3வது ஆராதனை மகன் பேசினான் பாருங்கள். அப்போ பேசும்போது சொன்னான் பார்த்தீங்களா, ஆண்டவர் அற்புதங்களை, பெரிய காரியங்களை செய்திருக்கிறான். எத்தனையோ தடவை சொல்லுவாங்க, பிள்ளைங்க சொல்லுவாங்க, அந்த ஆஃபீஸ் பக்கமே போக முடியாது, வெளியே தான் நின்றுட்டு வருவோம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, ஒரு அதிகாரியை அந்த இங்கிலீஷ் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்துட்டார். நார்த் இந்தியன் கொண்டு வந்து 4 மாதம்தான் இருந்தாருங்க. 4 மாதத்துக்கு பிறகு அவருக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுத்தா, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷன். இந்த 4 மாதத்துக்கு இடையில தான் நம்முடைய கட்டடத்துக்குரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா! நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஆண்டவர், நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர்.
ஒரு சிலருக்கு கிட்னாப் பண்ணது தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. எங்களுடைய குடும்பத்தில் நடந்தது. பயங்கரமான அந்த சூழ்நிலை நடுவில் அந்த சமயத்தில் அவனை கொண்டு போட்டிருக்கலாம், எத்தனையோ காரியங்களை செய்திருக்கலாம். ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது, எங்கே போயிட்டான்னு தெரியாது. நானும் மருமகள் மாத்திரம் உட்காந்து ஆண்டவர் சமூகத்தை அழுதுகிட்டே இருந்தோம். எங்கே இருக்கிறான்னு தெரில, யார் கையில் போட்டிருக்கான்னு தெரில. ஃபோன் எடுத்தாலே அந்த கிட்னாப்பர் தான் எடுத்து பேசுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்து ராத்திரியே கொண்டு வந்துட்டார் பாருங்க. அதுதான் பெரிய ஆண்டவருடைய அற்புதம். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர். அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகங்கள் என்ன செய்யாது, வெட்கப்பட்டு போகாது. இம்மட்டும் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். இன்னும் மனத்தாழ்மையோடு கூட ஆண்டவர் குடும்பங்கள் நடுவில், சபையின் நடுவில் கிரியை செய்யும்படியாக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக நம்முடைய பில்டிங் ப்ராஜெக்ட் எல்லாம் செய்து முடிக்கணும். இன்னும் 7 லேயர் மேலே போடணுமா, கூரை போடணுமா, எலக்ட்ரிசிட்டி காரியங்கள், ஏசி காரியங்கள், அதே போல் இன்னும் என்ன போட்டு முடிக்கலை, தர போட்டு முடிக்கலை. சரியா? ஆனால் எல்லா விதத்திலும் ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நன்றி. நீங்கள் கொடுக்குற எல்லா ஆண்டவருக்கு என்று கொடுக்குற எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்ம கொடுக்க அவர் என்ன வச்சிருப்பார், கணக்கு வச்சிருப்பார். ஹல்லேலூயா. அது இம்மையிலும் மறுமையிலும் பலன் கொடுக்குற தேவன். நமக்கு நன்மை செய்யும்போது அவருக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. அதை இயேசு எதிர்பார்க்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம், எப்போ துதிக்கணும், எதற்காக நம்மை முதல் ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18 முதல் 21 வசனங்கள். ஆமாம், முடிஞ்சவங்கள்லாம் கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க. நம்ம கேட்டுட்டு அப்படியே மறந்து போகிறதுக்காக தேவ செய்தி கொடுக்கல. வீட்டில் போய் என்ன செய்யுங்க, வாசி பாருங்கள். ஏசாயா 43:18 ஆண்டவர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளையும் சிந்திக்க வேண்டாம். இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இது நடக்கலை, அது நடக்கலைன்றெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த மாதத்தில் புதிய காரியத்தை நம்ம வாழ்க்கையை செய்வார். இப்பொழுதே அது தோன்றும். 10 வருஷம் கழிச்சு அல்ல, இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். 20வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஹல்லேலூயா. ஒன்றுமே பேச முடியாததெல்லாம் ஆண்டவரை கனம் பண்ணுதான். ஆண்டவர் அதனுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறபடினால, அதனுடைய தாகத்துக்கு ஆண்டவர் தண்ணீர் கொடுக்கறதுனால ஆறுகளை உண்டாக்கி இந்த காட்டு மிருகங்கள்லாம் போய் ஆறுகளில் போய் தண்ணீர் குடிக்கிறதுனால நம்ம ஆண்டவரை அது கனம் பண்ணுதான். விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு தெரியல அது எப்படி அது ஆண்டவரை வொர்ஷிப் பண்ணும், எப்படி பேசும். நமக்கு எந்த மிருகத்தினுடைய பேச்சும் தெரியாது, எந்த வலு சர்ப்பமும் எப்படி பேசுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது என்ன செய்தான், கனம் பண்ணுதான். அடுத்த வசனத்தை பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். விசுவாசம் இருக்கிறதா? இந்த ஜனம், இந்த நாளில் கூடி வந்திருக்கிற ஜனம், யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனத்தை ஆண்டவர் யாருக்காக ஏற்படுத்தி இருக்கிறார்? தாயின் கருவில், நல்ல பாட்டு படித்தோம், தாயின் கருவில் ஒவ்வொரு அவயங்களும் உருவேற்படும் நாட்கள் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம்னா அவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. எனக்கென்று எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கர்த்தர் அவருக்கென்று என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார்.
அந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல, பாவத்துக்கு சொந்தமானவன் அல்ல, பிசாசுக்கு சொந்தமானவன் அல்ல. யாருக்கு சொந்தமானவன்? ஆண்டவருக்கு சொந்தம். இவர்கள், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இவர்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஏற்படுத்தினபடினால், அவர் நம்முடைய கிரியேட்டராய் நம்மை சிருஷ்டித்த தெய்வமாய் இருக்கிறபடினால் நம்ம அவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சங்கீதத்தில், இன்றைக்கு நான் சங்கீதத்திலிருந்து தான் எதற்காக துதிக்கணும், எப்படி துதிக்கணும் என்று ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீதம் 100வது சங்கீதம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் வாசல்கள் இப்படி வரும்போதே என்ன செய்யுங்க? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில், ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். போன வாரமெல்லாம் என்னை நடத்தி இருக்கிறாரே, சுகத்தை கொடுத்திருக்கிறாரே. இந்த பயங்கரமான வெயில், நிறைய இடங்களில் கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். வைரஸ் ஃபீவர்லாம் அநேகர் தாக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, டைரியாவினால் தாக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு இந்த துதிகளில் அவர் வாசலில் பிரவேசிக்கும் போதே எப்படி வரணுமா? துதியோடு பிரவேசித்து, அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடு பிரவேசித்து என்ன செய்யுங்க? அவரை துதிங்க, அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள். இன்றைக்கி பாட்டு படிக்கும்போதே நிறைய நேரங்கள் துதித்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே ஒரு புது ஆடையை எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும். என்ன ஆடை? துதியின் ஊடை. ஹல்லேலூயா. கொலேசியர் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் 17வது வசனத்திலே வாசிக்கும்போது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி இருக்கணுமா? நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவர் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு, கொடுத்துறதுக்கு புடவை கொடுத்துருக்கிறாரு. வீட்டில் உள்ள பொருளெல்லாம் பார்க்கும்போது சோத்திரம் பண்ணுங்க. நம்ம நிறைய பேருடைய வீடுகளில் விறகடுப்பு இருக்காது, நல்ல கேஸ் ஸ்டவ் இருக்குது, நல்ல எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குது. இந்த நாட்களில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி இருக்குது. எவ்வளோ ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மையை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வீடுகளில் குடியிருக்க உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? நல்லா இதை மறந்துடாதீங்க. துதி செய்ய வேண்டும் என்று நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கார். 2வது என்ன செய்யுங்க? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. நல்ல கணவரை கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். பிள்ளைகள்லாம் நல்ல நிலைமையில் வளர கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். எக்ஸாம் எழுத கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ படிப்புகளெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், திறமையெல்லாம் கொடுத்துருக்கிறார். நமக்கு தெரியாத அநேக நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும், கம்ப்யூட்டர்லாம் நல்லா தெரியும். எவ்வளோ நன்மையாக ஆண்டவர் செய்திருக்கார் பாருங்கள். நன்றியாக இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நன்றியாக இருப்பேன் ஆண்டவரே, துதியை செய்யும்படி தான் என்னை ஏற்படுத்தி இருக்கிறேன். சங்கீதம் 103வது சங்கீதத்தில் 1 முதல் 5 வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது ராஜா தன்னையே பார்த்து என் ஆத்துமாவே நீ என்ன செய்ய? சும்மா இருக்காத, என்ன செய்ய? கர்த்தரை சோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. 2வது வசனத்தில் என் ஆத்மாவே, திரும்பவும் சொல்கிறார், என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. இது கடைசி ஜபம் என்று சொல்லிட்டு போயிடாதீங்க. என் ஆத்மாவே நீ என்ன செய்ய? கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களுடைய கையை பிடிச்சி நீங்கள் சொல்லி அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் செய்த சகல, ராத்திரி வேளையில் படுக்க போகிறோம், காலையில் எழும்புறது தான் அவர் கிருபை தான். ஹல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுக்குறாரே. ஹல்லேலூயா. குடும்பங்களில் சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரே, சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரே, பாடலின் சத்தத்தை கொடுத்துருக்கிறாரே. ஆண்டவருக்கு எவ்வளோ தூரத்துக்கு நன்றி செலுத்தலாம்.
நம்ம வாயை என்ன செய்யணும்? உதடுகளின் கனிகளாகிய சோத்திர பலியை செலுத்தி கொண்டே இருக்கலாம். 104வது சங்கீதம் 1வது வசனத்தை பாருங்கள். நம்ம எப்போ என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, எதற்காக ஆண்டவரை சோத்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தாவே நீர் யாரு? மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறாராம். 105வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். ஏன் இதெல்லாம் அப்படியே வரிசையாக சொல்கிறேன்னா, நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா அந்த சங்கீதத்தில் ஆண்டவரை எப்படி அங்கே தாவீது ராஜா மற்றபடி பலர் அதில் என்ன செய்கிறாங்க? அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை பிரசவமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனத்துக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்க. 106வது சங்கீதம் 1ஆம் வசனமாக எடுத்திருக்கிறேன். 103, 104, 105, 106 என்ன போட்டிருக்கு? அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், பெரியவர் மாத்திரம் அல்ல, அவர் யாரு? அவர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நல்லவரா? யாருக்கா தீமை செஞ்சிருக்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவர். ஹல்லேலூயா. 107வது சங்கீதம் 1ஆம் வசனம் பாருங்க, என்ன போட்டிருக்கு? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டோட கிருபைனால் தான் நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். நம்ம உயிரோடு இருக்கிறதும் நம்ம நிலைத்திருப்பதும் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாட்டி நம்ம செய்கிற எல்லா விதமான கிருபை, நம்ம செய்கிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா நமக்கு என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய பாவங்களை மன்னித்து, சத்தம் கேட்குதே, இயேசுவே என் பாவங்களை மன்னித்து நம்ம நடத்தி கொண்டே போகிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 109வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். 109:1 நான் துதிக்கும் தேவனை மௌனமாகிறாதே. ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணும்போது நான் அதான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்ன காரியம் என்றால், ஜெபம் பண்ணிட்டு திரும்பவும் ஆண்டவரை போய் இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. துதிக்க ஆரம்பித்தா போதும். ஆண்டவரே நீ செய்ய வல்லவர், இந்த காரியத்தை நிறைவேற்று. அவருடைய சித்த பிரகாரமாக நாம் கேட்குற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்வான். அதனால தான் அந்த தாவீது எழுதியிருக்கிறார், சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார், நான் துதிக்கும் தேவனே என்ன செய்யாதையும் மௌனமாகிறாதையும். அப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் இதை செய்வார் என்ற விசுவாசத்தோடு துதித்து கொண்டே இருக்கணும். அவர் மௌனமாக இருக்க மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 145வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரைக்கும் 145வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பைபிளை எடுத்து பாருங்கள் வேண்டாம், அதில் என்ன போட்டிருக்கோம்? சோத்திரத்தின் சங்கீதம். அந்த ஒரே ஒரு சங்கீதத்தில் தான் என்ன போட்டிருக்கோம்? சோத்திரத்தின் சங்கீதம், சாம் ஆஃப் பிரைஸ். இதில் அந்த 145வது சங்கீதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இதான் சோத்திரத்தின் சங்கீதம். முழு வேதாகமத்தை வாசித்தீங்கன்னா சோத்திரத்தின் சங்கீதம் இதுதான் 145. அதில் முதல் வசனமும் 2வது வசனத்தையும் வாசிக்கும் போது பாருங்கள், ராஜாவாகிய தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை என்ன செய்வேன்? எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோத்தரிப்பேன். சரியா? வீட்டில் போய் 145வது சங்கீதம் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு ஆராதனை கலந்து கொள்ள அத்தனை பேருக்கும் ஒரு வீட்டு பாடம், அசைன்மெண்ட்னு சொல்லுவோம். டீச்சராக இருக்கிறவங்க என்ன கொடுப்பாங்க? வீட்டு பாடம் கொடுப்பாங்க. என்ன வீட்டு பாடம்? இந்த 145வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரைக்கும் வாசிக்கிறோம். இந்த 5 சங்கீதத்தையும் என்ன சொல்கிறாங்க? அந்த அல்லேலூயா சங்கீதம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிற சங்கீதம். 145வது சங்கீதத்தில் எப்பொழுதும் எப்போ ஆண்டவரை துதிக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க. எப்பொழுதும்.
ஹல்லேலூயா. எப்பொழுதும் என்றென்றைக்கும் திங்கட்கிழமை துதிக்கணும். திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சமூகத்தினர் வரும்போது மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். 2வது வசனத்தில் பாருங்கள், நம்ம இந்த 145வது சங்கீதத்துக்கு நம்ம ஒரு ஹெட்லைன், ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும்? வென் அண்ட் ஒய் we should praise him. எப்போ எதற்காக அவரை ஆராதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்போ அவரை ஆராதிக்கணும்? எப்பொழுதும் தேவனை சோத்திரிக்கணுமா, என்றென்றைக்கும் தேவனை சோத்திரிக்கணுமா. அடுத்தாற் போல் 3வது வசனத்தை பார்க்கும்போது அவர் யார், ஏன் சோத்திரம் பண்ணணும்னா எல்லாரும் சொல்லுங்க, அவர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவர் மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. 4வது வசனத்தை பாருங்கள். 4வது வசனம் முக்கியமான வசனம். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்களை அறிவிப்பார்கள். நம்ம மாத்திரம் அல்ல, நம்ம பிள்ளைகளும் ஆண்டவரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு பேச ஆரம்பித்த உடனேயே எதை கற்றுக் கொடுக்கணும்? சின்ன ஜெபத்தை கற்றுக் கொடுக்கணும். நேராக போய் சாப்பிட்றக்கூடாது. நம்ம சாப்பாடு ஊட்டினா கூட அதை என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி, அதாவது அம்மா அப்பா சம்பாதிச்ச பணத்தில் சாப்பிட்றோன்ட்டு யோசிக்கக்கூடாது. யார் தந்த பணம், யார் தந்த சாப்பாடு? ஆண்டவர் கொடுத்த சாப்பாடு. அவருக்கு என்ன செய்யணும்? நம்மெல்லாம் ஆடு மாடு அல்ல. ஆடு ஒன்றும் செய்யாது, ஆனால் தெரியலை, அது நேராக போய் ஃபுல்லாக மேயும். மாட்டுக்கு வைக்கோல் போட்டால் அது என்ன செய்யும்? நிற்காது, உடனே சாப்பிட்ரும். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஆண்டவரை அவர் செய்த செய்கைகளுக்காக. ஒரு புது ட்ரெஸ்ஸை பிள்ளைக்கு எடுத்து கொடுத்தாலும், சின்ன பிள்ளையிலேருந்தே இதை நீங்கள் பழகுங்க. ஒரு சின்ன புதுசாக ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்தாலும் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், இந்த ட்ரெஸ்ஸுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது, நான் எங்களுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் அதான் பழக்கம். ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பிள்ளைங்க தலையில் கை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமுறை தலைமுறையாக அவருக்கு என்ன செய்யணும்? கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிக்கணும். 13வது வசனத்தில் பாருங்கள், 145வது சங்கீதம் 13வது வசனத்தில், தலைமுறை தலைமுறையாக அல்ல, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், யார் ஆண்டாலும் சரி, கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆளுகை யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அதற்காக அப்போ நம்ம எல்லாம் நம்ம சீஃப் மினிஸ்டருக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக, யார் யாரெல்லாம் மினிஸ்டர்ஸாக இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்முடைய அவர் ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அடுத்தது 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் செய்கிற கிரியை என்ன, நம்முடைய தேவை என்ன, அவர் செய்கிற கிரியை என்னன்னு சொன்னால், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன். ஹல்லேலூயா. 15வது வசனத்தில் பாருங்கள். 15வது வசனத்தில் ஆண்டவர் செய்கிற காரியம், எல்லா ஜீவன்களின் கண்களும் நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன். 16வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. நம்மை உருவாக்கி இருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருடைய பசியையும் ஆற்றுகிறவர், மிருக ஜீவன்களுடைய பசியை ஆற்றுகிறவர். ஹல்லேலூயா. அவர் எப்படி என்ன செய்கிறார்னா, கையை திறந்து பிராணிகளின் வாஞ்சையை திருப்தி ஆக்குறார். பேச முடியாத காரியத்தை இருக்கிற மிருக ஜீவன்கள், பறவைகள், இதுக்கெல்லாம் ஆண்டவர் வாஞ்சையை நிறைவேற்றும் போது நம்ம வாஞ்சையை நிறைவேற்றாமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யுங்க? தேவைகளுக்காக
145வது சங்கீதத்தில் 14 முதல் 16 வசனம். நம்முடைய தேவைகளுக்காக யாரை நோக்கி பார்க்கணும்? ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். நான் நல்லா சொல்கிறேன், இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்காம கடன் வாங்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்காம ஒரு வீடை நீங்கள் கட்டுறதுக்கு ஆரம்பிக்காதீங்க. ஆண்டவருடைய சித்தமானால் அதற்குரிய எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பான். அதுக்கு பிறகு நான் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே, சர்வீஸ் முடிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு சிலர் சொல்கிற காரியத்தை பார்த்தா, இத்தனை லட்சம் கடன், எங்களுக்கு அந்த கடனை மாற்றி தரணும். சரியா? அப்போ ஒரு மனசு எனக்குள்ள உண்மையாகவே மனசில் ஓடும், எதுக்காக கடன் வாங்கினாங்க? சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் நடத்துறதுக்காக கடன் வாங்கினேன். ஏன் கல்யாணம் சிம்பிளாக நடத்தக்கூடாதா? மற்ற குடும்பம் மாதிரியே தான் நமக்கும் பெருமை வரணுமா? நம்ம வீட்டில் என்ன தகுதி இருக்கோ அதுக்கேற்றாப்புல நடத்துங்க. ரொக்கம் கேட்குறவங்களையும் நகை கேட்குறவங்களையும் பின்னால் போகாதீங்க. அது இப்போ நகை கேட்பாங்க, இப்போ ரொக்கம் கேட்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரெக்னென்ட் ஆன உடனே அதுக்கு ஒரு இது வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காசு, குழந்தை பிறந்துட்டுனா அந்த குழந்தைக்குரியது பெரிய காசு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால யோசிக்கோங்க. நல்லா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாங்கள் இந்த புதன்கிழமை கொலேசியர் நிருபத்தை பற்றி ஜெபத்தை குறித்து படித்து கொடுத்து கொண்டிருந்தேன். ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிறதுக்கு நமக்கு என்ன வேணுமா? ஞானம் வேணுமா? அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை எனக்கு தாரும், சித்தத்தை எனக்கு அறிவுறதுக்கு ஞானம் தாரும் என்று ஜெபம் பண்ணி பாருங்க. நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன், தேவைகளை கேட்கிற தேவன். பிள்ளைகள் சில சமயங்களில் நிற்பாங்க, நாங்கள் மெடிக்கல் தான் படிக்கணும், நாங்கள் என்ஜினியர், அந்த இதுக்குரிய காசு உங்கள் வீட்டில் இருக்கா? படிக்க வைங்க. அல்லாட்டி சாதாரண ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் படித்தா கூட தப்பு கிடையாது. ஆண்டவர் சமூகத்தினர் என்ன செய்யணும்? ஆண்டோட சித்தத்தை நிறைவேறணும். எங்கள் செகண்ட் சன்னுக்கு நாங்கள் லயோலா காலேஜில் தான் அப்ளை பண்ணி ஃபிசிக்ஸில் தான் படிக்க வைக்கணும், ஃபிசிக்ஸ் மெயின் எடுத்து படிக்க வைக்கணும்னு. அப்போ ஒரு பிரதர் வந்து சொன்னாங்க, நம்ம சர்ச்சில் உள்ள பிரதர் தான் சொன்னாங்க, மூத்தவனை என்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு இவனை சாதாரண சயின்ஸை படிக்க வச்சிங்கன்னா அவங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும். பிள்ளைங்களுக்குள்ளேயே என்ன வந்துடும்? கசப்புகள். அம்மா அவங்கள தான் அப்பா படிக்க வச்சாங்க, என்னை படிக்க வைக்க. அதனால் நான் ஜெபம் பண்ணுற சமயத்தில் ஆண்டவர் இவனுக்கு அது ரொம்ப மூத்தவனுக்கு அது கஷ்டப்பட்டு தான் இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிச்சு. ஆனால் இவனுக்கு +2 முடித்த உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, உங்கள் செகண்ட் சன் +2 முடிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன், உடனே அனுப்புங்க. ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் சமூகத்தண்டையில் உங்களுடைய சித்தம் நிறைவேறும்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிற உண்மையுள்ள தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 145வது சங்கீதத்திலேயே ஜெபத்தை குறித்து போட்டிருக்கு. அந்த ஜெபம் எப்படி பண்ணினால் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பா. ஆகையால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாறணும். 18வது வசனம் போடுங்க. 145:18 என்ன போட்டிருக்கு? தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரா? சமீபமாக இருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது மாத்திரம் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்னு யோசிக்காதீங்க, சபைக்குள்ளே இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்லுங்க, தேவனிடத்தை சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தை சேருவார். ஆண்டவருடைய வசனம், இந்த வசனம் உண்மையான, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். சரி, அந்த அம்மா எப்படி அருமையாக அவங்கள பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவரை நோக்கி அவங்க கூப்பிட்டு விசுவாசித்தபடினால்தான் ஆண்டவர் உதவி செய்கிற ஒரு மனுஷனை அனுப்பியிருக்கிறார். நம்முடைய சபையில் அநேக வேலைகள் நடந்ததுக்கு காரணம் நம்ம கூப்பிட்டோம். ஆண்டவர் எனக்கு, நான் உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு ரொம்ப ஒன்று பில்டிங் ப்ராஜெக்டை பற்றியெல்லாம் தெரியாது, என்ன பிரச்சனை என்ன காரியம் ரொம்ப தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் இந்த காரியத்துக்காக, இந்த பில்டிங் ப்ராஜெக்டுக்காக ஜெபம் பண்ணுற சமயத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் என்னென்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், இல்லை யாவற்றை செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடு,
பரலோகத்திலிருந்து உதவியும் ஒத்தாசையும் வரும். எனக்கு அதுதான் தெரியும். யார் என்ன பிரச்சனை, சில சமயங்களில் இவங்க காசு கொடுத்தவங்க மெட்டீரியல் அனுப்பலன்னு சொல்லுவாங்க, வேலையை பாதியில் நிறுத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எந்த தான் எனக்கு அவ்வளோதான் தெரியும். மற்ற ஒன்று அந்த உள்ளுக்குள்ளே போய் என்ன காரியம்னு தெரியாது. ஆனால் ஒரு தேவை என்று சொல்லும்போது இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ண, எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் பரத்திலிருந்து எனக்கு என்ன தருவார்? ஒத்தாசை தருவார். எத்தனையோ விதத்தில் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா அறிந்து கொள்ளுங்க, நம்ம ஒரு தேவை வரும்போது ஒரு வசனத்தை ஆண்டவர் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். அந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக இப்படியே பைபிளை திறந்து இப்படி கொடுக்கக்கூடாது. சரியா? இது என்ன புஸ்தகம் கிடையாது. என்ன புஸ்தகம் சொல்லுவாங்க, இந்த அதாவது நமக்கே தெரியாதபடி செலக்ட் பண்ணுற காரியம். ஆனால் ஆண்டவர், என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற காரியம் என்னென்னா, அன்றைக்கு என்ன தேவ வசனத்தை வாசிக்கிறேனோ அந்த வசனத்தின் மூலமாக, அந்த அதிகாரத்தில் இருக்க ஒரு வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பிடிச்சிக்கிடுவேன். வாக்குத்தத்த வசனமாக இருக்கும், பிடிச்சிக்கிடுவேன். அல்லது ஆண்டவர் பெரிய தேவனுடைய ஊழியர்களுக்கு அல்லது தேவதாசர்களுக்கு, ராஜாக்களுக்கு உதவி செய்கிற ஒரு நேரமாக, ஒரு சம்பவமாக இருக்கும், அதை பிடிச்சிக்கிடுவேன். ஆண்டவரை இப்படி செய்திருக்கிறீல்ல, அப்போ இந்த காரியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் எத்தனையோ காரியத்தை பதில் கொடுத்துருக்கார். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? நம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும். அதை யோசிக்கோங்க. ஐயோ, இவங்களுக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இவங்க இத்தனை வருஷம் சர்ச்சுக்குள்ளே வர்றாங்க, இவங்க ரொம்ப பரிசுத்தவான்கள், இவங்க ரொம்ப காரியத்தில் கொடுக்குறவங்க. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். நம்ம ஆண்டவரை பற்றி என்ன போட்டிருக்கு? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே வந்திருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவர் நோக்கி என்ன செய்யலாம்? கூப்பிடலாம். ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான். அந்த ஆண்டவரே இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட போது ஆண்டவர் அவளுக்கு முதல்ல சொன்னார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து என்ன செய்ய மாட்டேன்? நாய்களுக்கு போட மாட்டேன். அவர் ரொம்ப விசுவாசம் உள்ளவர். ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் அந்த பந்தியில், அந்த மேஜையிலிருந்து விழும் துணிக்கிய தின்னுமே, எனக்கு அந்த துணிக்க கிடைச்சா போதும் ஆண்டவரே, என் பிள்ளை சுகம் ஆயிரும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு ரகசியம், ஆண்டவரை என்ன செய்யணும்? 100% விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் போது எந்த கஷ்டமானாலும் கர்த்தர் மாற்றி கொடுத்து அற்புதங்களை செய்வார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறவருக்கு ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். ஜெபத்தை குறித்து 19வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. நமக்கு என்ன வேணும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார், விடுதலை ஆக்குகிறார். 20வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் தம்மில் அன்பு கூறி யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். 21வது வசனத்தை பாருங்க. அதில் என்ன போட்டிருக்கு? என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்போ தோத்தரிக்கணுமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எப்போ தோத்தரிக்கணுமா? எப்பொழுதும், என்றென்றைக்கும். ஹல்லேலூயா. திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவரை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்பொழுது துதிக்கணும்? எந்த நேரமும் நம்முடைய உதடுகளின் கனி என்னதான் இருக்கணும்? துதியாக இருக்கணும். ஒரு துதியின் உடையை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே முறுமுறுக்கிற ஆவி அல்ல, அன்றைக்கு எதை எடுத்துக்கொள்ளுகிறேன்? துதியின் உடையை எடுத்துக்கொள்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவரே, உம்மை துதிக்க போகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ 145வது சங்கீதத்தை வீட்டில் போய் வாசி பாருங்கள். இது என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், எதற்காக, எப்படி
ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ ஆண்டவரை எப்பொழுதும் சோத்தரித்து நம்முடைய தேவைக்காக ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். 146வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம், கடைசி 5 சங்கீதமும் என்ன சங்கீதம் என்று சொன்னால் அல்லேலூயா சங்கீதம். ஹல்லேலூயா. அல்லேலூயான்னா என்ன அர்த்தம்? துதி, கனம், மகிமையெல்லாம் உமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அந்த 146லேருந்து ரொம்ப நிறைய வசனம் இல்லை, அதனால் எளிதாக வாசிடலாம். 146லேருந்து 150 வரைக்கும் வாசிக்கணும். யாரெல்லாம் வாசிப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, வாசிங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் தெரியுமோ அந்த பைபிளை வச்சு வாசிங்க. இன்னும் ஆண்டவரை துதித்து அவரோடு கூட நெருங்குவதற்கு கர்த்தர் என்ன செய்வார்? உதவி செய்வார். 146வது சங்கீதத்தில் 1-2வது வசனம், அந்த சங்கீதக்காரர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் சமூகத்தின் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். அல்லேலூயா என் ஆத்மாவே கர்த்தரை துதி. 2வது வசனத்தில் பாருங்கள் எப்படி, எல்லாரும் காரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் எது வரைக்கும் கர்த்தரை துதிப்பே? கடைசி மூச்சு போக வரைக்கும் ஆண்டவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை உயிரோடு இருக்க மட்டும் நான் என்ன செய்வேன்? கர்த்தரை மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. செத்து போயிட்டா கர்த்தரை துதிக்க முடியாது. நேர பரலோகத்தில் போய் அந்த பரலோகத்தின் ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன பொருத்தனை எடுக்கணும்? ஆண்டவரே உயிரோடு இருக்க மட்டும் நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே கர்த்தரை துதிப்பேன் என்று நம்ம தீர்மானம் எடுக்கணும். 148வது சங்கீதம் 147வது சங்கீதத்தை பார்க்கும்போது 1ஆம் வசனம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே சிஸ்டர் சொன்னாங்க, இந்த வசனத்தை சொன்னாங்க ப்ரேயர் நடத்தும் போது, கவனிச்சிங்களா? கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள், நல்லது. ஹல்லேலூயா. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறீங்களா? இந்த துதிக்கிறது நல்லது. அந்த துதித்தலே இன்பமும் ஆண்டவருக்கு நேராக எப்படி இருக்குதான்? ஏற்றதாக இருக்கிறது. 148வது சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தை பாருங்கள். 148வது சங்கீதம் 11 முதல் 14. இந்த 148வது சங்கீதத்தில் 13 தடவை துதியுங்கள் துதியுங்கள் துதியுங்கள்ட்டு வந்திருக்கு. இன்றைக்கி உட்காந்து வாசிங்க. யாரெல்லாம் 148வது சங்கீதத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை துதித்தாங்க? எந்த ஆண்டவருடைய கிரியைகளெல்லாம் துதித்தது? பூமியின் ராஜாக்களே, 11லேருந்து 14 வரைக்கும் குறிச்சிருக்கேன். பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் வந்துட்டோம். அதில் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வேலை என்னது? கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. இன்னையிலேருந்து நம்ம வாழ்க்கை மாறுமா? என்ன செய்யுங்க? துதித்து கொண்டே இருங்க. எந்த கவலை வந்தாலும் ஆண்டவரே அந்த கவலையை உங்கள் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நான் துதிக்க ஆரம்பிக்கிறேன். நீ கிரியை செய்ய வல்லவர். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. 13வது வசனத்தை பாருங்கள். 13வது வசனத்தில் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவருடைய நாமம் யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஜைரே, பரிகாரியாகிய கர்த்தர், இம்மானுவே, இருக்கிறவர் இயேசு என்ற நாமம். வேறு ஒன்றும் சொல்ல தெரியலாட்டு இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. இயேசுவின் நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. 14ஆம் வசனத்தில் பாருங்கள். 148 பரிசுத்தவான்கள் யாவரும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக உயர்த்தப்பட்ட கொம்பாகிய இயேசு நமக்கு இருக்கிறார். 149வது சங்கீதத்தை பார்க்கும்போது
எப்படி போட்டிருக்குது, 8ஆம் வசனமும் 9வது வசனத்தையும் பாருங்கள். இந்த 149வது சங்கீதத்தில் அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் உள்ள பட்டயமும் இருக்கும். 9வது வசனத்தை வாசிக்கும்போது என்ன போட்டிருக்குது, 149:9 இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு உண்டாகிற கனம் என்னவென்று சொன்னால், வாயில் என்ன இருக்கும், அவரை உயர்த்தும் துதி. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், அவரை உயர்த்தும் துதி. அவரை துதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு யோசிக்க. வீட்டில் உள்ள பொருட்களை பார்த்தே துதிங்க. குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவர் கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தை பார்த்தே துதிக்க முடியுமா? எவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். இந்த கனம் யாருக்கு வரும்? பரிசுத்தவான்களுக்கு. என்ன, அவங்களுக்கு 2 சிம்டம் இருக்கும். ஒன்று, கையில் என்ன இருக்குமா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த பைபிளை நீங்கள் எவ்வளோ தூரம் வாசிக்கிறீங்களோ, எவ்வளோ தூரம் இந்த வேத வசனத்தின்படி நடக்கிறீங்களோ, நீங்கள் யாராக மாறுவீங்க? கனம் பெற்றவர்களாக மாறுவீங்க. ஒரு நாள் இந்த பைபிளை சிலர் நான் பார்க்குறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட, யாரும் அப்படி செய்யாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட வருவாங்க. நான் கொஞ்சம் பால்ஸ் ஹாலில் தான் உட்காந்துருப்பேன், 3ஆவது சர்வீஸு. கையில் ஒன்றுமே இருக்காது, இப்படி வருவாங்க. அவங்களுக்கு என்ன விசுவாசம், என் கையில் என்ன இருக்குது, ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனுக்குள்ளே என்ன இருக்குது, பைபிள் இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த பைபிளை தூக்குங்க. ஹல்லேலூயா. கையில் இருபுறம் உள்ள பட்டயமும் வாயில் அவரை துதிக்கும் துதியும் இருந்தால், கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கார், நம்மை கனப்படுத்துகிறார். கனமுள்ள ஒரு பரிசுத்தவானாக மாறணும்னா இது 2 இருக்கணும். அந்த பரிசுத்தமாக நம்ம வாழ்கிறதுக்கு இந்த வேத வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்யும். இருளான இடத்தில் போகும்போது அந்த வேத வசனங்கள் நம்முடைய பாதத்துக்கு எப்படி இருக்குமா, டார்ச்சாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை கொஞ்சம் தியானித்து அதை என்ன செய்யணும், நடக்கிறதற்கு உதவி செய்து நடக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் யாராகவும் மாறிடுங்க, கனத்துக்குரிய பாத்திரமாக மாறிடுவீங்க. இந்த வசனம் என்னது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். என்ன அர்த்தம்னா, நான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன், இதே வசனம் என்னையும் என்ன செய்யும், அந்த பட்டயத்தினால், அவர் வசனமாகிய பட்டயத்தினால் என்னையும் அறுக்கும். அதுதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். என்னத்தை நீ பிரசங்கம் பண்ணுற, உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்ட்டு ஆவியானவர் நம்ம கூட பேசுவார். நம்ம வசனத்தின்படி நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுகிறோம். கடைசியாக 150வது சங்கீதம் எதை வாசிக்கணும், நீங்கள் 145லேருந்து வாசிடணும், சரியா? அந்த 145லேருந்து 150வது வசனத்துக்கு தலைப்பு போட்டுக்கோங்க. அது என்னது, சாம் ஆஃப் பிரைஸ், ஆண்டவரை துதிக்கிற நல்ல சங்கீதங்கள். இந்த 150வது சங்கீதத்தில் 13 தடவை துதியுங்கள் துதியுங்கள் என்ற வார்த்தை வருதான். ஹல்லேலூயா. ஒரு பெண்ணோ ஒரு பென்சிலோ எடுத்துக்கோங்க, அந்த 150வது சங்கீதத்தை வாசிங்க. துதியுங்கள் என்று சொல்கிறதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. எத்தனை தடவை வருதான், 13 நேரம் வருதான், 13 டைம்ஸ் வருதான். அதில் 10 தடவை அது ஒரு கமாண்ட்மெண்ட், கட்டளையாக வருது. வாசி பாருங்க, நீங்கள் துதியுங்க, நீங்கள் துதியுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் கமாண்ட்மெண்ட்ஸும் கொடுக்குறார், கட்டளை கொடுக்கிறார். அதில் 13 தடவை வருது, அதில் 10 தடவை அது எதாக மறுகிறது, துதியுங்கள். அல்லேலூயா. தேவனை எங்கே துதிக்கணுமா, அவருடைய பரிசுத்த ஸ்தலங்களில் துதியுங்கள். அல்லேலூயா. அவருடைய வல்லமை விளங்கும் எதை பார்த்து, ஆகாய விரிவை பார்த்து, ஸ்கையை பார்த்து தான் ஆண்டவர் துதிச்சிருக்கீங்களா? நான் யோசிப்பேன், முன்னால் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நான் யோசிப்பேன், ஸ்கை என்பது, இந்த வானம் என்பது இப்படி எல்லோ, அந்த ப்ளூ கலரில் இப்படி கொஞ்சம் தூரத்துக்கு தெரியுதில்ல, இவ்வளோ தூரம் தான் உயரம்னு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யோசித்தேன். ஆனால் படிக்க எனக்கு தெரிய ஆரம்பிச்சு, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம். அதுக்கு பிறகு இந்த ஃப்ளைட்டில் போக ஆரம்பித்தோம் பாருங்கள்,
அப்போ ஃப்ளைட்டு போகும்போதே அந்த பைலட் அனௌன்ஸ் பண்ணுவான், இத்தனை அடி உயரத்துக்கு எது போய் கொண்டிருக்கு, ஃப்ளைட்டு போய் கொண்டு இருக்கிறது. அதில் ஒன்றும் இல்லை, அந்த வானத்தில் ஒன்றும் இல்லை. எவ்வளோ அழகாக ஆண்டவர் படிச்சிருக்கார் பாருங்கள். மேகத்தை ஆண்டவர் எவ்வளோ அழகாக படிச்சிருக்கார். சூரியனை சரியாக வச்சுருக்கார், சந்திரனை வச்சுருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் நடத்தி கொண்டு போகும்போது பயங்கர, அது என்னது, ஒரு பயங்கர டெசர்ட், வனாந்திரம். என்ன கிடையாது, எந்த விதமான மரத்தின் நிழலே இருந்திருக்காது. எல்லா இடமும் நீங்கள் போய் கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா டெசர்ட் என்று சொல்லும்போது அவ்வளோ மண்ணாக தான் இருக்கும். ஒரு காற்று அடித்து அவ்வளோ மண்ணாக தூக்கி போட்டுரும். அப்படிப்பட்ட வனாந்திரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு அவர் என்னத்தை கொடுத்தார்? பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பம். எலக்ட்ரிசிட்டி லைட் கிடையாது, போஸ்டர்லாம் கிடையாது, எலக்ட்ரிக் போஸ்டர்லாம் கிடையாது. அவங்க போன வழியில் ஆண்டவர் என்னத்தை கொடுத்தா? யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் செய்திருக்கிற அதிசயமான காரியங்களை நினைக்கும் போது அவங்களுக்கு தான் ஆண்டவர் செஞ்சார்னு யோசிக்கிறீங்க. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சார்? நல்லது எழுதுறது நல்லது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்திருக்கிற நன்மைக்காக அவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். அதனால தான் தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலங்களில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்க ஆகாய பார்த்தவரை துதியுங்கள். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ வீட்டில் போய் மற்ற வாசிங்க. வல்லமையுடைய கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். 3வது வசனத்தை எக்கால துணியோடே எப்படி என்ன செய்யணுமா? எக்கால துணியோடு அவரை துதிக்கணுமா? வீணையோடும், நமக்கு யாருக்கும் வீணெல்லாம் வாசிக்க தெரியாது, வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், எப்படி துதிக்கலாம்? தம்புரோடும், சரியா, மிரியாமை போல தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதிக்கலாம். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளம், கையை தட்டாமல் இருக்கக்கூடாது பாட்டு படிக்கும் போதெல்லாம். எனது ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். சத்தமாக கையை தட்டுங்கன்னு சொல்கிறாங்களே, பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு அவர். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தை இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாம். இந்த மாதம் துதியின் வாசல், துதிக்க துதிக்க நமக்காக ஆண்டவர் வாசலை திறப்பான். ஆமே, நம்ம அநேக காரியங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சங்கீதத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த நாளில் அந்த வாஞ்சியோடு கூட தான் இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒடுக்கத்தின் ஆவிக்கு பதிலாக, கவலையின் ஆவிக்கு பதிலாக, கண்ணீரின் ஆவிக்கு பதிலாக என் வாழ்க்கை துதியின் உடைய தாரும் ஆண்டவரே. ஓ ரபா ஷகலபா. ஆமே, அந்நிய பாஷைகளிலே பேசக்கூடியவர்கள் அந்நிய பாஷைகளிலே ஆண்டவரோடு பேசலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஷகபாலபா ரகமா ஷீகரபா. ஆமே, இந்த மாதம் எல்லாம் நான் உண்மை துதித்து கொண்டே இருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது துதிக்கணும், வீடுகளில் இருக்கும்போது துதிக்கணும், நன்றியா இருக்கணும். என் இயேசு எனக்காக செய்த காரியத்திற்காக நன்றியா இருக்கணும். பிசாசானவன், ஆமேன், இது நடந்துச்சா அது நடந்துச்சா, உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் தான் இருக்குதுன்னு சொல்ற நேரத்தில் துதிக்க ஆரம்பித்தா அந்த பிசாசு துதியின், ஆமேன், ஃபாதர் அவர்கள் படிக்கிறது போல துதியின் உடையை எடுக்கும் போது அவன் ஓடுவான், அவன் ஓடுவான். இயேசுவின் நாமத்தினால் இந்த மாதம் எல்லாம் நாங்கள் உம்மை துதிக்கணும் ஆண்டவரே. இந்த மாதம் எல்லாம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் கையில் காணப்படணும். ஆமேன், உம்மை உயர்த்துகிற உதடுகளின் கனியாகிய சோத்திர பலி காணப்படணும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும். நீ செய்வீர் என்று நினைத்து விசுவாசித்து நாங்கள் உம்மை துதிக்க கிருபை தாரும். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.